أصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். உள்ளுக்கு மட்டும் ஓப்பன் பாருங்க, உள்ளுக்கு மட்டும் ஓப்பன், வெளியில் மட்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் கேட்கவும் படிக்கவும் சிந்திக்கவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்குமே தந்திருக்கிறான். இந்த ஊரில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் சொல்லவும் கேட்கவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அல்லாஹு தாலா இந்த ஊருக்கு அருள் செய்திருக்கிறான் என்பது அடையாளம். எந்த ஊரில் அல்லாஹுடைய வேத வசனங்களும் அல் குர்ஆனிய போதனைகளும் அது சொல்லப்படுகிற ஊராக எந்த ஊர்கள் இல்லையோ அந்த ஊர் அல்லாஹுடைய தண்டனையையும் அல்லாஹுடைய சோதனையையும் பெற தகுதியான ஊர் என்பது அடையாளம். அதனால தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ரசூல்மார்களை எல்லாம் தெரிவு செய்த நேரமெல்லாம் அந்த ரசூல்மார்களுக்கு சொன்ன செய்தி எல்லாமே நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத பாவமான காரியங்களுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு சமூகத்தையும் தெரிவு செய்து அந்தந்த சமூகத்திலே உள்ள ஒரு நபியை அல்லாஹ் தெரிவு செய்து அந்த நபிக்கு சொன்ன போதனை எல்லாமே இதுதான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் அல் ஜாமி 5749வது செய்தி, உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார்கள். மாமின் கௌமின் யுஅமலு ஃபீஹிம் பில் மஆசி, ஒரு ஊரில் ஒரு சமூகத்தில் நிறைய பாவம் நடக்கிறது. எந்த ஒரு சமூகத்தில் அதிகமான பாவம் நடக்கிறதோ அந்த பாவத்தை விடவும் அதை தடுக்கக்கூடிய மக்கள் நிறைவாக இருந்தும் அதை தடுக்காமல் விடுகிற போது
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த தடுக்காமல் இருந்த நிறைவாக உள்ள மனிதர்களையும் சேர்த்துத்தான் அந்த ஊரையே அல்லாஹு தஆலா அழித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு பாவம் நடக்கிறது, ஒரு சமூகத்தில் ஒரு அனாச்சாரம் நடக்கிறது, அதை தடுப்பதற்கு பலமுள்ள சமூகமாகவும் அந்த ஊரில் மக்கள் இருக்கிறார்கள், அதிகமான மக்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் பாவம் நடக்கிற போது அதிகமாக இருக்கிற மக்கள் அந்த பாவத்தை கண்டும் காணாமல் தடுக்காமல் இருக்கிற போது அல்லாஹு தஆலா அந்த தடுக்காமல் இருக்கிற மக்களையும் சேர்த்துத்தான் அல்லாஹு தஆலா அந்த ஊரையே அழிப்பான் நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்வதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் வாழுகிற போது ஒரு சோதனை நிறைந்த உலக வாழ்வாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் சோதனை இல்லாத ஒரு வாழ்வு இல்லை தோழர்களே, அது யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் இந்த உலகத்தில் அதிகம் நேசித்தவர்கள் யார்? நபிமார்கள். அவர்களை விடவும் இந்த உலகத்தில் நேசிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசத்தோடு இருந்த அல்லாஹ் இந்த உலகத்தில் நேரடியாக பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். அப்படிப்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்தான். பாவம் செய்யாத, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாத, அல்லாஹுவினால் தெரிவு செய்து எடுக்கப்பட்ட ஹலால் ஹராம் விஷயத்தில் கவனமாக இருந்த, அல்லாஹுவோடு தொடர்பை சரியாக பேணிய, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹியை இந்த உலகத்தில் சுமந்து கொண்ட அப்படிப்பட்ட உயர்தரமான அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த நபிமார்களை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா சோதித்திருக்கிறான். ஆனால் அவர்கள் பாவம் செய்யவில்லை, வட்டி எடுக்கவில்லை, கொடுக்கவில்லை, ஷிர்க்கு செய்யவில்லை, செய்யுமாறு பிரச்சாரம் செய்யவும் இல்லை. அவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மாத்திரம் பயந்து கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். ஆனால் எல்லாரையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதித்திருக்கிறான். நம்ம யாரு? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள். நாம் சமூகமாக இருக்கிற போது ஒரு விதமாகவும், தனிமையாக இருக்கிற போது இன்னும் ஒரு விதமாகவும், ஏழ்மையாக இருக்கிற போது ஒரு குணத்தோடும், பணம் வருகிற போது மறு குணத்தோடும், சந்தோஷமாக இருக்கிற போது ஒரு எண்ணத்தோடும், சங்கடமாகிற போது இன்னும் ஒரு எண்ணத்தோடும், சண்டை பிடிக்கிற போது ஒரு குணத்தோடும், சமாதானமாகிற போது இன்னும் ஒரு குணத்தோடும், நமக்கு பிரியமானவர்களை காணுகிற போது ஒரு குணத்தோடும், நமக்கு வெறுப்பானவர்களை காணுகிற போது இன்னும் ஒரு குணத்தோடும், இப்படி பலதரப்பட்ட குணங்களோடு வாழுகிற நாங்கள், நேரம் கிடைத்தால் இறைவனுக்கு கட்டுப்படுகிற நாங்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை கீறி கிழிக்கிற நாங்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை கொஞ்சம் வருகிற போதோ அதை சுமந்து கொள்ள தயாரில்லாத உள்ளம் உள்ள மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாவை மட்டும் நீங்கள் எடுங்களேன். ரசூலுல்லா இந்த உலகத்தில் பிறக்கிற போது ஒரு தந்தை இல்லாத மனிதராக இந்த உலகத்தில் பிறக்கிறார். பிறக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முதல் வாப்பா மூத். இப்போ ரசூலுல்லாவுக்கு ஒரு வாப்பா இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தையுடைய மனநிலைமை என்ன என்று ரசூலுல்லாவுக்கு தெரியும். ரசூலுல்லாவுக்கு அனாதை யாருன்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ரசூலுல்லா இயல்பிலேயே அனாதண்டா எப்படி அப்படி என்று அல்லாஹ் பிறப்பிலேயே அவருக்கு அந்த பாடத்தை ஊட்டித்தான் வளர்த்தான். பிறந்து ஒரு 6 மாதம் அன்னையுடைய அரவணைப்பு, 6 மாசத்தால 6 வருஷத்தால உம்மா மூச். இப்போ ரசூலுல்லாவுக்கு ஒரு தாய் இல்லாமல் வளருகிற பிள்ளையின் மனநிலைமை,
ஒரு தந்தை இல்லாமல் வளருகிற பிள்ளையின் மனநிலைமை எப்படி என்று ரசூலுல்லாவுக்கு தெரியும். ரசூலுல்லாவுக்கு யாரும் பாடம் படிப்பிச்சு கொடுக்கவும் தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் பிறக்கிற போதே தந்தையுடைய வழி தாயுடைய வழி, தந்தையுடைய பிரிவு தாயுடைய பிரிவு அது எவ்வளவு பெரியது என்பது ரசூலுல்லாவுக்கு தெரியும். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞராக இருக்கிற போது ஒரு கூலி வேலை செய்கிற மனிதன் என்ன என்ன வேதனை இந்த உலகத்தில் அனுபவிப்பானோ அத்துணையும் ரசூலுல்லாஹ் அனுபவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சின்ன பருவத்தில் இருந்து ஆடுகளை அற்ப காசுக்காக வேண்டி ஆடுகள் மேய்த்தவர் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ். அப்ப இந்த உலகத்தில் இந்த கூலி வேலை செய்கிற மனுஷனுடைய மனநிலை, எஜமானுடைய மனநிலை, காட்டுல மேட்டுல புல்லு வெட்டுட அப்படிப்பட்டவனுடைய வேதனை என்னென்று ரசூலுல்லாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அதை அனுபவித்தவர் இந்த உலகத்தில். அந்த வேதனையை ரசூலுல்லாஹ் சுமந்தவர் இந்த உலகத்தில். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அந்த ஆட்டு மேய்க்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய மனிதனுடைய மனநிலைமை இவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள்கிட்ட வேலை செய்கின்ற தொழிலாளி இருக்கிறானே, அந்த தொழிலாளி என்ன தவறு செய்தாலும் அவனை நீங்க மன்னிச்சிடுங்க. ஒருவர் எழும்பி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எத்தனை தடவை அவர் தவறு செய்தால் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் 100 தடவைகள் தவறு செய்தாலும் அவரை மன்னித்து போடுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ், உங்கள்கிட்ட கூலி வேலை செய்கிற மனிதன் 100 தடவை தவறு செய்தாலும் அவனை மன்னிச்சு போடுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ். ஏன்னு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த உலகத்தில் ஃபத்வா சொல்ல இல்லை, ரசூலுல்லாஹ் வாழ்ந்து இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஃபத்வா சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனைவியை இழந்த ஒரு மனிதனுடைய மனவேதனை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். 6 பிள்ளைகளை ஒரு பெண் பெற்று கொடுத்து விட்டு மரணித்து போன போது 6 பிள்ளைகளையும் கைக்குள் வைத்திருந்து அந்த வழி என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். கன்னி ஒரு பெண்ணை முடித்தால் அந்த பெண்ணுடைய மனநிலைமை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய வேதனை வேக்காடு என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு அரசனுடைய மனசு எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவருடைய குணாதிசயம் என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு ஊரிலிருந்து இன்னும் ஒரு ஊருக்கு திரட்டப்படுகிற மனிதனுடைய மனநிலைமை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு அகதியாக இன்னும் ஒரு ஊரில் போய் வாழுகிற போது அந்த மனவேதனை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மனுஷன் என்ன என்ன விஷயங்கள்ல சோதிக்கப்படுவானோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் எல்லாரும் ஒன்றுல சோதிக்கப்பட மாட்டாங்க தானே, யாராவது ஒன்றுதான் சோதிக்கப்படுவாங்க. அப்படி சோதிக்கப்படுகிற இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பேருடைய வலியும் ஒரு மனிதராக இருந்து இந்த உலகத்தில் அனுபவித்தவர் என்றால் அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் தவறு செய்யாம தப்பு செய்யாம நீதியாக நியாயமாக அநியாயம் செய்யாம அநியாயத்துக்கு சோரம் போகாம இறைவனுக்கு இணை வைக்காம அப்படி வாழ்ந்த ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் சில நேரம் சோதனைகளை எல்லாம் கொடுத்து உசுப்பி இந்த உலகத்தில் அல்லாஹுவை கொஞ்சம் கூட வாழ்க்கையிலிருந்து தூரமாகின்ற வார்த்தை கூட பேசாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அப்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் என்று நம் எல்லோருக்குமே தெரியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சோதனை இருக்குதானே, அது நம்மளை நேரடியாக தாக்கும், அது நமக்கு விளங்காது. ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகள் இந்த உலகத்தில் நமக்கு வர இருக்குது அப்படி என்பதை நம்ம எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி என்று கேட்டால்,
சில பாவங்கள் நமக்கிட்ட இருக்கிற தொடர்ச்சியாக இருக்கிற போது அல்லாஹ் மீது ஆணையாக இந்த உலகத்தில் நாம் நம்மளை தெரியாமல் இழந்து கொண்டு அல்லது அழித்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். அதில் மிகப்பெரிய ஒரு சோதனை தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த தலைப்பை சொல்லக்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஷிர்க்குன்றது, நம்ம ஷிர்க்குன்ற வார்த்தையை விட்டுருவோம், இணை வைப்பு அப்படின்டுவோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஷிர்க்கு அப்படி என்று சொன்னால் இது அல்லாஹுடைய கோபத்தை, அழிவை, சோதனையை, நரகத்தை கொண்டு வருகிற மிகப்பெரிய பாவம் தான் இந்த ஷிர்க்கு என்பது. ஷிர்க்குண்டா என்ன? நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் வாழக்குள்ள மனுஷனோடு உள்ள தொடர்பை துண்டித்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறோம். நான் என்ற நண்பருடைய மனசு நொந்துடாம, ஏதாவது வேதனைப்பட்டுடாம, அவரோடு என்னுடைய அந்த உறவை பேணி நடக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி கவனமாக இருப்பது உண்டு. காரணம், நண்பனுடைய மனசு பாதிக்கப்படக்கூடாது என்று. அப்ப படைப்பாளனும் நல்ல பண்புள்ள மனிதனாக மாற வேண்டும் என்று யோசிக்குகின்ற எங்களுக்குள் படைத்திருக்கின்ற அந்த படைப்பாளன் அல்லாஹுவோடு உள்ள ஒரு தொடர்பு, படைக்கப்பட்ட படைப்பீனமாகிய மனித சமூகம் அந்த இறைவனோடு உள்ள தொடர்பை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்ற பாடம் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் படிக்க நேரமில்லை. நம்ம இதை பேசுற நேரம் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு தானே, அதைத்தான் திரும்ப திரும்ப ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கும் மாத்திரம்தான் என்று சொல்றோமே, அதுதான் இணை இல்லாத வாழ்க்கை. அதை கொண்டு போய் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள கபருக்கு கொடுக்க மாட்டான், அவுலியாவுக்கு கொடுக்க மாட்டான், தாயத்து தகடுக்கு கொடுக்க மாட்டான். அது என்ன நடந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏண்டா சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஓதுற என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் உனக்குத்தான் யா அல்லாஹ், அப்படி என்று அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அல்லாஹ் அல்லாத இந்த உலகத்தில் உள்ள நாம நினைத்து கொண்ட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சொல்லுகிற அந்த மனிதர்களுக்கு எப்படி கொடுப்பது? யோசித்து பாருங்கள். இதை சொன்னா கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. இவனில் எப்படித்தாலும் சிறுக்கு பிதஅத்து இதைத்தான் பேசுவானுகள், இதைத்தான் இந்த சமூகத்தை போட்டு பிரிப்பானுகள் என்று சொல்லுவாங்க. இல்லை தோழர்களே, இது சுவர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உபன்யாசமாக பாருங்கள். யாரையும் குத்தி காட்டுறதுக்கு அல்லது யாரையும் குத்தி பேசுறதுக்கான ஒன்று அல்ல தோழர்களே. நானும் நீங்களும் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் என்னுடைய உங்களுடைய எல்லா துண்டிப்புகளும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். நாம் சுவர்க்கமா நரகமா என்பது இந்த உலக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம தொழுகையில ஓதுறது சூரத்துல் ஃபாத்திஹா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் 5 நேர தொழுகையிலும் சுன்னத்தான ஃபர்லான எல்லா தொழுகையிலும் திரும்ப 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 ஓதுகிற வசனம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல தோழர்களே, இது ஒரு வாழ்க்கை. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இரவிலும் பகலிலும் ஆணும் பெண்ணும் இந்த வார்த்தையை வார்த்தையாக மொழியாமல் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய வாழ்வாக இதை நிரூபிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில சரியாக இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய சோதனை என்பது தாராளம் ஏராளம் நமக்கு வந்து சேரும் என்பதை மறந்துடக்கூடாது. இதைத்தான் நபிமார்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய இந்த சோதனையை நாம் தடுத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்படிப்பட்ட பாவத்தை பற்றி இறைவன் சொல்லுகிற போது இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது இருக்கிற பாவத்தில் மிக
பெரிய பாவம் அப்படி என்று அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. இந்த ஒரு இணை வைப்பை நானும் நீங்களும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹுக்கு சுஜூது செய்தால் அந்த சுஜூது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் ஏதாவது தான தர்மம் கொடுத்தால் அந்த தான தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் இந்த உலகத்தில் என்ன நல்ல காரியம் செய்தாலும் அல்லாஹு தஆலா அந்த நல்ல காரியத்தை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க மாட்டான். இந்த உலகத்தில் உள்ள ஏனைய பௌத்த அல்லது இந்து அல்லது கத்தோலிக்க மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அது போன்று நஊது பில்லாஹி மின்ஹா நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. நமது சுஜூதுகளும் பிரார்த்தனைகளும் தான தர்மங்களும் இந்த உலகத்தில் இறைவனோடு உள்ள தொடர்பை பலப்படுத்துகிற ஒரு வளமான ஒரு தொடர்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனையை கொண்டு வருகிற இந்த இணை வைத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ எப்போதும் கடுகளவேனும் கலந்துவிடக் கூடாது என்பதில் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் அல் குர்ஆனை வாசிக்கின்ற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்க. குர்ஆன் நம்ம சொல்றது குர்ஆனிலிருந்து சொல்லப்படுகிற செய்தி. சூரத்து நஹ்ல் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல். நாம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த சமூகத்திலே இருந்து ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம். அவர்கள் சொன்னதெல்லாம் அனி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு தாகூத்துக்களையும் நீங்கள் வணங்கி வழிபடாதீர்கள். தாகூத்து என்றால் என்ன தோழர்களே? நிதானமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், நெஞ்சறையை திறந்து கேளுங்கள், இது மறுமையுடைய பயத்தோடு கேளுங்கள். தாகூத்து என்பது அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வணக்கம் செலுத்தப்படுகிற இடத்தில் வைக்கப்படுமாக இருந்தால் அதுதான் தாகூத்து என்பது. அதுதான் தாகூத்து என்பது. அது தாயத்து கட்டுகிற நூலாக இருக்கலாம், நாம் இறைவனை சுஜூது செய்கின்ற இடத்தில் கட்டப்பட்ட கபறுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே தாகூத்து தான். அதைத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போதும் நாம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம். அவர்கள் செய்தது எல்லாமே என்ன தெரியுமா? அனி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாத எந்த தாகூத்துக்களையும் நீங்கள் வணங்கி வழிபடக்கூடாது என்பதுதான் இந்த உலகத்தில் நபிமார்கள் செய்த பிரச்சாரம். அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம் 59வது 60 61வது வசனம். லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை நாம் அவருடைய சமூகத்துக்கு நாம் ரசூலாக நாம் அனுப்பினோம். அந்த சமூகத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை கால யா கௌமி அபுதுல்லாஹ், என் சமூகமே அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? 950 வருஷம். 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் குறைய இந்த உலகத்தில் ஆக கூடுதலான ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். 950 வருஷம். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு ஆயுள் கொடுக்கப்பட்ட சமூகம் என்றால் ஆது கூட்டம். வரலாறு சொல்கிறது கிட்டத்தட்ட அவர்கள் 400 அல்லது 500 வருஷம் இந்த உலகத்தில் ஆது கூட்டம் வாழ்ந்ததாக. அதற்கு பின்னர் இந்த உலகத்தில் அதிக வருஷம் அதிக ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்றால் சமூது கூட்டம். கிட்டத்தட்ட அவர்கள் 300 அல்லது 200 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சமூகம். 950 வருஷம் வாழ்ந்த அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துக்கு அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவர் சொன்ன முதலாவது வார்த்தை அனி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாத எந்த வணங்கப்படுகிற தெய்வங்களையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்றுதான் அந்த சமூகத்துக்கு அந்தந்த நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள். வஇலா ஆதின் அகாஹும் ஹூதா, நாம் ஆது கூட்டத்துக்கு அவர்களுடைய சகோதரர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். கால யா கௌமி, என் சமூகமே
அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹுவை தவிர வேறு யார் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும்? வைலா சமூத அகாஹும் சாலிஹா, இந்த உலகத்திலே உள்ள சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நபியாக அனுப்பினோம். அவர் சொன்னது காலையா யா கௌமி அபுதுல்லா, என் சமூகமே அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு யார் கடவுளாக இருக்க முடியும்? வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகத்துக்கு நாம் அனுப்பினோம், மதியன் வாசிகளுக்கு நாம் அனுப்பினோம். அவர் சொன்னது காலையா கௌமி அபுதுல்லா, என் சமூகமே அல்லாஹுவை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ் அல்லாத எந்த கடவுள்களையும் நீங்கள் வணங்க வேண்டாம், அவன் இல்லாத கடவுள் உங்களுக்கு யார் இருக்கிறார் என்றுதான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் அந்தந்த சமூகத்துக்கு சொன்ன பிரச்சாரம். காரணம், அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, உடலையும் பொருளாதாரத்தையும் ஊரையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக. எந்த ஊரில் எந்த சமூகத்தில் இது பேணப்படவில்லையோ அந்த ஊர் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டதும், அந்த ஊர் மக்கள் இந்த உலகத்தில் மூழ்கடிக்கப்பட்டதும், அந்த ஊர் இந்த உலகத்தில் இடியினால் அழிக்கப்பட்டதும், அந்த ஊர் இந்த உலகத்தில் பெரும் சத்தத்தினால் அப்படியே சாம்ராஜ்யம் இல்லாமல் ஆக்கப்பட்டதும், அந்த ஊர் இந்த உலகத்தில் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டதும், அந்த ஊர் இந்த உலகத்தில் தலைகீழாக புரட்டப்பட்டதும் அல் குர்ஆன் சொல்லுகிற வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது. இது சாதாரண வரலாறு அல்ல. அல்லாஹுடைய அழிவு வந்து சேருகிற வரைக்கும் நமக்கு விளங்க மாட்டாது. ஆது கூட்டம் அப்படித்தான் இந்த உலகத்தில் இருந்தார்கள். அல்லாஹுவை மறுத்து இணை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது வறுமையை கொண்டு அல்லாஹு தஆலா சோதித்தான். அந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் வானத்தை பார்க்கிறார்கள். மழை பெய்கிற மேகம் போன்று வானம் காட்சி அளிக்க ஆரம்பிக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில், அல்லாஹுவை இணை வைத்த அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் அந்த வானத்திலே இருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கு காட்டையும் கல்மாரி மலையையும் அல்லாஹு தஆலா கொடுத்து அளித்த வரலாறு இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த சோதனை என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. இரண்டாவது, அல்லாஹுடைய தண்டனையும் சோதனையும் இந்த உலகத்தில் வருவதற்கான இன்னும் ஒரு வழி என்ன தெரியுமா? எந்த ஊரில் அநியாயம், அக்கிரமம், அடாவடித்தனம், விபச்சாரம், அநியாயம் எந்த ஊரில் தாண்டவம் ஆடுகிறதோ அந்த ஊர் அல்லாஹுடைய தண்டனைக்குள் உள்ளாக்கப்பட போகிறது என்பது அடையாளம். எந்த ஊரில் விபச்சாரம், வட்டி, ஏமாத்து எந்த ஊரில் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஊர் அல்லாஹுடைய தண்டனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கப்பட போகிறது என்பது அடையாளம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு வியாபாரத்தில் நிறைய மோசடி நடப்பதை நாம் கண்கூடாக காணுகிறோம். பொருளாதார மோகம், பொருளாதார ஆசை எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் அல்லாஹுடைய பயத்திலிருந்து அவன் பாதுகாத்து கொள்ள முடியாத பொருளாதார மோகம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வர்த்தகத்தின் பெயரால் இன்றைக்கு சமூகத்தில் சர்வசாதாரணமாக அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜப்பான் அல்லது சைனாவில் இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களை நாங்களாகவே உற்பத்தி செய்து அவன் பாவித்த அந்த பெயரை, அவனுடைய சின்னத்தை பொதித்து இன்று நாங்கள் இது சைனாவுடைய அல்லது ஜப்பானுடைய பொருள் என்று விற்குகின்ற வியாபாரிகள் சர்வசாதாரணமாக இன்றைக்கு களமிறங்கி இந்த வியாபாரம் ஹோஹோ என்று இன்றைக்கு சமூகத்தில் சர்வசாதாரணமாக வியாபாரம் நடக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுவாங்களே, தெய்வ நீதி நின்று கொள்ளும், மனித நீதி அன்று கொள்ளும் அப்படின்வாங்க. அல்லாஹுடைய சோதனை என்பது நேரடியாக உடனடியாக வருவது கிடையாது தோழர்களே. அல்லாஹு தஆலா அப்படி அளிப்பது கிடையாது.
அல்லாஹு தஆலா அழிப்பதற்காக காலம், அவகாசம், நேரம், சந்தர்ப்பம், வாழ்க்கை எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா திறந்து விடுவான். நம்ம ஒரு ஆளை கொல்லணும்னா என்ன செய்வோம் சொல்லுங்க? ஒரு ஆளை குத்தி கொன்றுவோம், ஆளை சுட்டு கொன்றுவோம். இதுதான் நம்மட முறை. அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ் ஒருவரை அழிக்க போகிறான் என்றால் அல்லாஹு தஆலா வானத்துடைய பரக்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் அழிக்க போகிற மனிதனுக்கு அல்லாஹ் திறந்து விட்டுருவான். இப்ப அவனுக்கு காரு, வீடு, காசு, நகை, ஓஹோ என்ற அப்படி சந்தோஷமான வாழ்க்கையில் அவன் லைத்திருப்பான். அல்லாஹ் அப்படிதான் அவன் அழிக்க போகிறான் என்பது அடையாளம். ஃபதஹ்னா அபுவாப ஸமா, வானத்துடைய வாசல்களை நாம் அவனுக்கு திறந்து விடுவோம். அவனுக்கு நகைக்கு மேல நகை, வாகனத்துக்கு மேல வாகனம், வீட்டுக்கு மேல வீடு, கொழும்புல வீடு, திஹாரில வீடு, கண்டில வீடு, யாழ்ப்பாணத்துல வீடு, இருக்கிற வாகனத்தை வித்து வித்து நல்ல நல்ல வாகனம். அவன் ஜாம் 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 என்று இந்த உலகத்தில் அவன் ஆடம்பர வாழ்வை அவன் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்றான், அப்படிதான் சொல்றான், நாம் அவர்களுக்கு இந்த பூமியுடைய இந்த வானத்துடைய வாசல்களை எல்லாம் நாம் திறந்து விடுவோம். கொட்டா கொட்டென்று அவர்களுக்கு சொத்துகளும் சுகங்களும் கொட்டுகிற போதும் நாம் அவர்களை பிடிப்போம். அந்த பிடியிலிருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நல்லா வளர்ந்து வாராங்க. அல்லாஹ் அருள் செய்த, அல்லாஹுவை பயந்து வியாபாரம் செய்கிற, அநியாயத்துக்கு சோரம் போகாத, மறைத்து வியாபாரம் செய்யாத அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள சோதனை என்பது அல்லாஹ் கொட்டிக்கிட்டே இருப்பான், அனுபவிச்சுட்டே இருப்பான். அல்லாஹ் பிடிப்பான் அவனுக்கு தௌபா செய்ய, அவனுடைய பொருளாதாரத்தை மீட்டி பார்க்க, அதை அனுபவித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு பெரிய துன்பமும் சோதனையும் அழிவும் அவனுக்கு காத்திருக்கும் என்பதை அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்ற வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வார நேரத்தில் ஒரு மனிதர் அப்படியே ஒரு இடத்துல பொருட்களை எல்லாம் வைத்து, கோதுமைகளை எல்லாம் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. மேல பார்க்கறாங்க, கோதுமைகள் எல்லாம் அப்படியே காஞ்சி போய் இருக்குது மேலால. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோதுமைக்குள்ள அப்படியே கையை போட்டு கீழே பார்க்கறாங்க, நலஞ்சிருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, தோழரை இது என்னதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, மழை பெஞ்சிச்சு, நலஞ்சத்தை உள்ளுக்கு வச்சு காஞ்சத்தை வெளியால வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காஞ்சத்தை அதாவது நலஞ்சத்தை வெளியில மக்கள் விளங்குற மாதிரி நீங்க வச்சுக்கொள்ளாம அப்படின்னு கேட்டாங்க. நலஞ்சத்தை மக்களுக்குடைய பார்வைக்கு விளங்குற மாதிரி நீங்க வச்சுக்கொள்ளலாம என்று கேட்டாங்க. யார் யார் ரசூலுல்லாஹ் வாங்குவாங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் மறைத்து மோசடி செய்கிறானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல நம்மளால, நம்மட பொருளாதாரத்தால, நம்மட தொழிலால, நம்மட பேச்சால, நம்மட சிந்தனையால, செயலால யாரும் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி பாதிக்கப்படுவார் என்று இருக்குமாக இருந்தால் அவர் நிச்சயம் அல்லாஹ்வுடைய அழிவை சந்திக்க இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு கவர்னரை அனுப்புறாங்க. 1495 முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிறார். வாங்க.
وعده அப்படியே முன்னுக்கு வாங்க. பின்னுக்கு கொஞ்சம் லேட்டாகி வாரக்களை கொஞ்சம் வசதியாக இருக்கும். தயவு செய்து பெண்களும் சின்ன பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்யுங்க, முன்னுக்கு அடிப்பிடுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஆண்களும் சரி, இந்த இடம் தாராளமாக இடம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்யுங்க, தாராளமாக முன்னுக்கு அடிப்பிடுங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் ஒரு கவர்னராக போகிற மனிதருக்கு அல்லாஹுடைய தூதர் ஏதாவது நசீஹத், புத்திமதி சொல்லுகிற போது எதை சொல்லி அனுப்புகிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் நேரடியாக ஒரு மனிதனை அழிச்சு விடுகிற, இல்லாமல் ஆக்குகிற மிகப்பெரிய சோதனையில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு உபன்யாசம் சொல்லி அனுப்புகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக அனுப்பப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை அவருடைய ஒட்டகத்தில் அமரச் செய்து அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே மதீனாவுடைய எல்லையில் இருந்து வழி அனுப்பி வைக்கிற போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் இப்போ கவர்னராக நீங்கள் போகிறீங்க, நீங்கள் திரும்ப வார நேரம் சில நேரம் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், என்னுடைய கபரைத்தான் நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னாங்க. நான் நீங்கள் திரும்ப வரக்குள்ள நான் மரணித்திருக்கலாம், என்னுடைய கபரு தான் உங்களுக்கு தெரிய வரும், என்னுடைய மஸ்ஜிதைத்தான் நீங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் உருக்கமான ஒரு செய்தி சொல்ல வேண்டுமாக இருந்தால் எதை சொல்ல வேண்டும் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், வத்தகி தஅவத்தல் மظلூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்னாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையுமே கிடையாது என்றாங்க. நான் ஒருவனுக்கு அநியாயம் செய்து அவன் அநியாயம் இழைக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் அவன் கடவுளே யா அல்லாஹ் இப்படி அநியாயம் செய்து விட்டானே என்று அவன் பிரார்த்தனை செய்வானாக இருந்தால்
அந்த பிரார்த்தனை ஏனைய பிரார்த்தனைகள் போன்று அல்ல. எந்த திரையும் இல்லாமல் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு ஆட்சியாளராக போகிற ஒரு கவர்னராக இந்த உலகத்தில் இறை தூதரினால் நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்த அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வசியத்தாக சொல்லி வைத்த வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதனால அல்லாஹ்வுடைய அழிவு சோதனை நேரடியாக ஒரு மனுஷனை தாக்குகிற மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக இந்த அநியாயம் என்பது இருக்கிறது. அது பக்கத்து வீட்டுக்காரனுக்காக இருக்கலாம், நம்மளோடு வாழுகிற மனைவிக்காக இருக்கலாம், அல்லது கணவனுக்காக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியான உறவுமுறை ஊடாக வந்த அநியாயங்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட உறவுகளின் ஊடாக எந்த அநியாயமாக இருந்தாலும் அந்த அநியாயம் நிச்சயம் இந்த உலகத்தில் தங்கு தடை இல்லாமல் அல்லாஹ்வுடைய சோதனையையும் வேதனையையும் கொண்டு சேர்க்கும் என்பதை மறந்துடக்கூடாது. அதே போல பெண்கள் இருப்பதனால ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதாவுதுல 5272வது செய்தி. நிறைய பேர் நினைப்பாங்க நம்மளோட வாழ்க்கையில சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்துதான் நம்மளை அழித்து விடுகிறது, மறந்துடக்கூடாது. இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஹ்கிரன்ன ذுனூப ஸிகார், சின்ன பாவம் அப்படி என்று நீங்கள் அற்பமாக நீங்கள் கருதாதீர்கள். சின்ன பாவம் தானே அப்படி என்று நீங்கள் அற்பமாக நீங்கள் கருதாதீர்கள். ஏனென்றால் பெரும் கப்பலை எல்லாம் கரையில் நிப்பாட்டுவதற்காக சின்ன சின்ன புல்லுகள் சேர்ந்துதான் பெரும் கயிறுகள் உருவாக்கப்படுவதை போல அந்த பெரும் கயிறுகளின் ஊடாகத்தான் அந்த கப்பலுக்கு நங்கூரம் போடப்பட்டு பெரிய கப்பலையே சின்ன சின்ன புல்லுகள் ஒன்று சேர்ந்து பெரிய கயிறுகள் உருவாக்கப்படுவதை போல சின்ன சின்ன பாவங்கள் ஒன்று சேர்ந்துதான் மனிதனை இந்த உலகத்தில் பெரும் பாவம் என்று சொல்லுகிற பெரிய அழிவுக்கு அவனை ஆக்கி விடுகிறது. அதனால நீங்கள் யாருமே சின்ன பாவம் அப்படி என்று நீங்கள் பேசி கணக்கில்லாமல் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த சின்ன பாவங்கள் என்பது எல்லாமே இந்த பெரும் பாவத்துடைய தூதுவர்களாக இருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இந்த பாவம் என்பது இன்னைக்கு பெண்கள் யோசிக்காத அது எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தையும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அல்லாஹ் அருள் செய்த தாய்மார்களை தவிர செய்கிறோம் என்பதை பாருங்க. இந்த ஹதீதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார். அதாவது ஹம்சா இப்னு அபி உஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஹாரிஜும் மினல் மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை அவருடைய பள்ளியிலே இருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற போது அந்த நேரத்தில் ஃபஹ்தலத்தர் ரிஜாலு மஅன் நிசாஇ ஃபி தரீக், ஆண்களும் பெண்களும் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே கலந்துடுறாங்க. ஒரு ரோட்டால போக ஆம்பளை பொம்பளை எல்லாம் மிக்ஸ் ஆகி போற மாதிரி ரசூலுல்லாஹ் பள்ளியில இருந்து வெளியே வராங்க. அந்த நேரத்தில் ஆண்களையும் பார்க்கிறார்கள், பெண்களையும் பார்க்கிறார்கள். பாதையில் ஆண்களும் பெண்களும் மிக்ஸ் ஆகி அப்படியே ஒருவரோடு ஒருவர் கலந்து அப்படியே பெண்களும் ஆண்களும் ஒரே பாதையினால் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை எல்லாம் பார்த்து, இஸ்தகிர்ன, இதோ கொஞ்சம் ஒதுங்கி போங்க. பெண்களை பார்த்து சொல்றாங்க, நடு ரோட்டால போகாதங்க, ஓரமாகி போங்கள், ஒதுங்கி போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, பெண்களே, நடு ரோட்டு என்பது, நடு வீதி என்பது அது உங்களுக்குரியது அல்ல. அந்த நடு ரோட்டால் நீங்கள் போக வேண்டாம், வீதியால் நீங்கள் போக வேண்டாம், வீதி ஓரத்தால் நீங்கள் போங்கள் என்று சொன்ன போது அந்த நபித்தோழர் சொல்கிறார், பெண்களை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் வீதி ஓரத்தால் நீங்கள் போங்கள் என்று பெண்களுக்கு சொன்னவுடன் அந்த பெண்களை நாங்கள் பார்த்தோம், அவர்கள் வீதி ஓரத்தால் போனார்கள். எந்த அளவுக்கு என்றால் வீதி ஓரத்திலே உள்ள தாப்பைகள், சுவர்கள், வேலிகள் இருக்கிறதே, அந்த வேலியோடு ஒட்டி
ஒட்டி உறவாடுகிற அளவுக்கு அவர்கள் ஓரமாகி போனார்கள். அவர்களை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் உடுத்திருந்த ஆடைகள் எல்லாம் வேலிகளில் கொழுகிப்படுகிற அளவுக்கு, அந்த வேலியோடு சேர்ந்து மிக ஓரமாக ஆடைகள் அந்த வீதிகளில் கொழுகுப்படுகிற அளவுக்கு அவர்கள் ஓரமாகி போனார்கள் என்ற செய்தியை ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு நடு ரோட்டால தான் நம்மளோட தாய்மார் போறாங்க. இன்னைக்கு 2 ஆம்பளை வந்தா கையை கட்டிட்டு கொஞ்சம் சைத்தர 7 ஆண்டு கேட்கிற அளவுக்குத்தான் இன்றைக்கு பாடசாலையிலையும் சரி, ரோட்டிலையும் சரி, பொது மைதானத்திலையும் சரி, மருத்துவத்திலையும் சரி, தனிமையிலும் சரி, எங்கு பார்த்தாலும் பெண்கள் அதிகமான கூட்டங்களாக, ஆண்கள் குறைந்து, இன்றைக்கு ஆண்கள் போகின்ற பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கொஞ்சம் ஓரமாக போமாட்டீங்களா என்று கேட்கிற அளவுக்கு காலம் மாறி போய் கொண்டிருக்கின்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சொன்னா நிறைய பெண்களுக்கு கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இது ஹதீஸ், இது நம்முடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்கிறார்கள். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. பெண்கள் என்பவர்கள் அந்த காலத்தில் வேலி ஓரத்தோடு சேர்ந்து போனவர்கள். சில நேரங்களில் உடுத்து போன ஆடைகள் அவர்களுடைய அந்த வேலிகளில் கொழுகுப்படுகிற அளவுக்கு மிக பக்குவமாக பயணம் செய்தவர்கள் பெண்கள் என்பதை மறந்துடக்கூடாது. ஆனா இன்றைக்கு நடு ரோட்ல ஹோன் அடிக்கிற நாங்கள் பெரும்பாலும் பெண்களுக்குத்தான். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வாகனத்தை நிப்பாட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கணும் அவங்களுக்குத்தான். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பாவம் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் நம்மளை பெரும் பாவத்துக்கு அழித்து விடுகிற மிக பயங்கரமான ஒரு பெரிய பாவத்துக்கு நம்மளை இட்டு செல்லுகிற, அழிவை கொண்டு வந்து சேர்க்கிற ஆபத்தான பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமிதியில 2169வது செய்தி, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நன்மையை ஏவி தீமையை நீங்கள் தடுக்கிற சமூகமாக இருக்கிற போது, எந்த சமூகத்தில் நன்மைகள் ஏவப்பட்டு தீமைகள் தடுக்கப்படாமல் இருக்கிறதோ நிச்சயமாக அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய அழிவையும் தண்டனையையும் பெற இருக்கிற சமூகம். அதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் சும்ம ததுஊனஹு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய நினைத்தால் ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள். எந்த சமூகத்தில் நன்மைகள் ஏவப்படுவது நிறுத்தாட்டப்பட்டு தீமைகள் இந்த சமூகத்தில் எச்சரிக்கப்படுவது நிறுத்தாட்டப்பட்டு அந்த சமூகம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குமோ அந்த சமூகம் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த சமூகத்துடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த சமூகம் அழிவை சந்திக்க இருக்கிற சமூகம் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அழிவையும் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வருகிற மிக ஆபத்தான பாவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக, இந்த உலகத்துல நம்ம எப்பயுமே நம்ம அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னு தான் யோசிக்கிறோம். அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் என்பது நமக்கு மிக குறையும். நமக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹு தாலா? நம்ம அப்படிதான் இருக்கிறோம். வட்டிக்கு எடுக்கிறான் தான் நல்லா இருக்கிறான். நம்ம வட்டிக்கு எடுக்காம நல்லா திண்டு உண்டு உடுத்து வாழ்றோமே, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல நமக்கு நாவு வாரல. நம்ம எப்பையும் வட்டி கெடுக்கிறவனை பார்த்து பெருமூச்சு விடுகிற மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற போது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்தினால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்துவான். நன்றி செலுத்த நீங்கள் மறந்து விட்டீர்களாக இருந்தால், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களை அழித்து விடுவான் என்ற செய்தியை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய அழிவில இருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அடிக்கடி தர்மம் கொடுக்கிற நல்ல பழக்கம் நம்முடைய வழக்கமாக இருக்க வேண்டும். ஒரு காலத்துல நம்முடைய உம்மா வாப்பா செய்த தர்மங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. நீங்க இந்த ஊர்ல பெரும் பெரும் பாடசாலைகள் அல்லது பெரும் பெரும் மையவாடிகள் அல்லது பள்ளிவாசல்கள் அல்லது பொது இடங்கள், பொது மைதானங்கள்,
இலங்கை திருநாட்டில் செய்த இந்த வளர்ச்சிகள் எல்லாம் அந்த காலத்தில் உள்ள நம்மட தாய்மார்கள் தந்தைமார்கள் ஊரில் பிறந்தவர்கள் அவங்க தான் கொடுத்தாங்க. நேற்று ஹொத்துபாவில் நம்மளோட பள்ளிக்கு ஒரு சின்ன கலெக்ஷன் தேவை அப்படின்னு நம்ம பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹொத்துபா முடிந்ததும் அல்லாஹ் அருள் புரியட்டும், நான் சுன்னத்து தொழுதுட்டு இருக்கிறேன். ஒரு மனிதர் வந்து அப்படியே சுன்னத்து தொழுது முடிகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அப்படியே சுன்னத்து தொழுது முடிஞ்சோன்னா எவ்வளவு தேவைன்னு கேட்டார். இந்த ஊரை சேர்ந்தவர் அல்ல, ஒரு பயணி வந்தவர். அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யட்டும். அப்படியே சுன்னத்து தொழுது முடிஞ்ச உடனே எவ்வளவு தேவை, இவ்வளவுதான் அவங்களோட பிரச்சனை, 1 ஹவருக்குள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்ட பொருளாதாரம் வரும் அப்படி என்று அக்கௌண்ட் நம்பரை வாங்கினார், போயிட்டார். இன்றைக்கும் மறைவாக தர்மம் செய்கின்ற மக்கள் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடிஞ்சு பள்ளியில் பைக்கில் ஏறுறேன், ஒரு 17-18 வயது ஒரு இளைஞர் இருக்கும், ஒரு சின்ன பிள்ளை. மௌலவி நானும் ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன செய்ய போறீங்க? என்கிட்ட சல்லி தாரத்துக்கு இல்லை, செக் இருக்குது, ஷுவர் செக், 2ஆம் மாதம் தான் அது மாறும், 95,000 ரூபாய் இருக்குது, இதை நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களான்னு கேட்குறார். இந்த ஊரில் பிறந்த ஒரு பிள்ளை, இந்த ஊரை சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மனசு இப்படியே வளர்ந்து வருகிறது. இதெல்லாம் என்னத்தை காட்டுதென்றால், தர்மம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர இருக்கிற சோதனைகள், அழிவுகள், துன்பங்கள், துயரங்களை நிச்சயம் பாதுகாக்க இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது நம்முடைய பிள்ளைகளை தர்மத்தை கொடுத்து பழக்கணும். சொல்லோடு மகன் தர்மம் கொடுப்பது அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து, அழிவில் இருந்து நம்மளை பாதுகாக்கிற மிகப்பெரிய ஒரு கேடயம் என்ற அந்த செய்தியை சின்ன காலத்தில் இருந்து பிள்ளைகளுடைய நெஞ்சில அதை வாத்து தர்மத்தின் ஊடாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்குகிற நல்ல பிள்ளைகளாக மாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலம் அல்லாஹுடைய தண்டனை இந்த உலகத்தில் நேரடியாக வருகின்ற சில பாவங்கள் இருக்கிறது. இணை வைத்தல், அத்துமீறுதல், அநியாயம் செய்தல், வியாபாரத்தில் மோசடி செய்தல், தர்மம் கொடுக்காமல் இருத்தல் போன்ற அது பாவங்கள் பரவுதல், சின்ன சின்ன பாவம் என்று கணக்கெடுக்காமல் இருத்தல், இந்த பாவம் எல்லாமே இந்த சமூகத்தை அழித்து சுக்குநூறாக்கி அழிவுகளை சந்திக்க வைக்கின்ற ஆபத்தான காரியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம் என்பது இது லேசாக எனக்கும் உங்களுக்கும் வந்த ஒரு மார்க்கம் அல்ல. இது இன்றைக்கு நாங்கள் செல்ற நேரம், சில நேரம் சிறுக்குகளை பற்றி பேசக்குள்ளேயே சில ஆட்களுக்கு சுருக்குண்டு கோபம் வருவதும் உண்டு. காரணம், நம்மளை ஏசுறாங்க, நம்மளை பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக இது அல்லாஹுடைய மஸ்ஜிதில் இருந்து சொல்லுகிறேன், யாரையும் ஏசவோ பேசவோ குத்தி காட்டவோ சொல்லப்படுகிற செய்திகள் அல்ல. நம்முடைய மௌத்துக்கு பின்னால் தாயோ தந்தையோ பிள்ளைகளோ உறவுகளோ ஊர் மக்களோ ஊரில் வழி நடத்துகின்ற உலமாக்களோ யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மறுமையில் நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நல்ல எண்ணத்தோடு பேசப்படுகிற செய்திதான் இந்த செய்தி என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். யாரையும் கேவலப்படுத்தவோ அல்லது குத்தி காட்டவோ அல்லது வெட்டி பேசவோ நமக்கு என்ன தேவை இருக்கிறது? நம்முடைய கபருக்கு நாம் தான் நன்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்ற அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் 4815வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுடைய அந்த வாசலிலே நின்று அல்லாஹுவை சுஜூது செய்து கொண்டிருக்கிற போது, அந்த நேரத்தில் தான் காபிர்கள் எல்லாரும் சேர்ந்து மா ஸனஅல் முஷ்ரிகூன பி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை சொன்ன போது அவர் முஷ்ரிக்கீங்கள் ஊடாக, இணை வைப்பாளர்களின் ஊடாக அவர் பெற்ற துன்பத்தையும் வேதனையையும் கஷ்டத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதி அவர்கள் கேட்ட போது அந்த நேரத்தில் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை யுஸல்லா பிஃபினாஇல் கஅபா, கஅபாவுடைய முற்ற வெளியிலே இருந்து அல்லாஹுவை தொழுது கொண்டிருந்த நேரம், இது அக்பல உக்பத் இப்னு அபி முஈத், உக்பத் இப்னு அபி முஈத் என்று சொல்லுகிற
ஒரு முஷ்ரிக்கான ஒரு மனிதன் வந்து ஃபஅஹத பிமன்கிபி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோல் புஜத்தை அப்படியே பிடித்து வலவ் ஸௌபஹு ஃபீ உனுகிஹி ஃபஹனகஹு பியதிஹி ஹன்கன் ஷதீதன், அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் ஒரு போர்வையை போட்டு அப்படியே அந்த போர்வையை முறுக்காய் அப்படியே அந்த முறுக்கி எடுத்த போது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கழுத்தை நான் பார்த்தேன். அந்த துணியால் அப்படியே நசுக்கிய சுத்திய அந்த அச்சுக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்திலே அப்படியே தாராக விழுந்தது. அந்த நேரத்தில் தான் உடனே அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எழும்பி அத்தகுத்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்களா? வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும், அவர் வெறும் வார்த்தை ஊடாக அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த ஆதாரத்தை கொண்டு வந்துதான் நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த மனிதரை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்களா என்று அந்த இடத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லுகின்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். எந்த விதமான பாவமும் செய்யாமல், அநியாயமும் செய்யாமல், இறைவனுக்கு தவறு வைக்காமல் இந்த உலகத்தில் இறைவனை சரியாக வணங்குங்கள் என்பதற்காக வேண்டிய கழுத்து நசிக்கப்பட்டு ஊறுகள் உட்டு திரட்டப்பட்டு இவ்வளவு வேதனைகளையும் சுமந்து கொண்டுதான் இந்த அழிவிலிருந்து இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அன்னல் யஹூத கானு இதா காலத்தில் மர்அத்து, யஹூதிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, மாதவிடாய் பெண்களுக்கு வந்துட்டும் என்றால் பெண்களை எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிடுவாங்க, அவங்களோடு ஒன்றாக தூங்கவோ அல்லது உணவுகள் உண்ணவோ அவர்கள் மாட்டார்கள், அப்படியே ஒதுக்கி வச்சிடுவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, வயஸ்அலூனக அனில் மஹீத், இந்த மாதத்திட்டு சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி குல் ஹுவ அதன் ஃபஅத்தஸிலுன் நிஸா ஃபில் மஹீத், நீங்க அது ஒரு தீட்டு தான், நீங்கள் அந்த நேரத்தில் பெண்களோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டாம், ஆனா அவங்களோடு ஒண்டாறீங்க, ஒண்டா சாப்பிடுங்க, ஒண்டா தூங்குங்க, ஆனா அவங்களோட தாம்பத்திய உறவுல மட்டும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 222வது வசனத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்லன் நிக்காஹ, நீங்க அதாவது இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர நீங்க அந்த பெண்களோடு தாராளமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொன்ன போது யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா யுரீது ஹாதர் ரஜுலு ஐ யதஅ மின் அம்ரினா ஷைஅன் இல்லா ஹாலஃபனா ஃபீஹி, இந்த முஹம்மது நாங்க என்ன செய்தாலும் சொன்னாலும் எங்களுக்கு முரணாத்தானே இந்த ஆள் அடம் பிடிச்சு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அந்த யூதர்கள் சொன்னாங்க. யூதர்கள் வந்துக்கிட்டு பெண்களை வீட்டுக்குள்ளேயே எடுக்க மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லறத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம், சாதாரணமாக உங்களோட உண்றது, தின்றது, உறங்குறது எல்லாத்திலும் நீங்கள் பெண்களோடு ஒன்றாக இருங்க அப்படின்னாங்க. இதை கேட்ட யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த முஹம்மது என்ன மனுஷன்டா வாப்பா, நாங்க எதை சொன்னாலும் எங்களுக்கு மாற்றமாகவே இந்த முஹம்மது பேசுகிறாரே என்று சொன்ன போது இதை கேட்ட 2 நபித்தோழர்கள், இதை கேட்ட 2 நபித்தோழர்கள் உஸைத் இப்னு ஹுதைர் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யூதர்கள் எல்லாம் நீங்க இதை கூட உருறீங்கல்ல, அவங்களுக்கு முரணாகத்தான் எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படின்னு பேசிக்கொள்றாங்க, அதை விட்டுடுங்களேன் யார் ரசூலுல்லாஹ், அவங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டுமே அப்படின்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதகய்யரு வஜ்ஹ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வஜ்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே மாறி போனது என்ற அந்த வரலாற்று செய்தியை ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை. அதனால நம்மட மனசு, நம்மட ஊரு, நம்மட சிந்தனை, நம்மட உறவு என்ற அந்த கட்டுப்பாடுகளுக்கு அப்பால்
அல்லாஹ்வுடைய சோதனைகளையும் தண்டனைகளையும் தடுப்பதற்கான போதனைகளை பெற்று நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பயா தொழுதுட்டா இப்பயா இப்ப